ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி வெளியே போய்ட்டு பார்த்தா செம கிளைமேட்டு. இந்த மாதிரி கிளைமேட்டில் காலையில் எந்திக்கிறதே பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் என்ன கண்ணாடி என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பாத்ரூமில் போயிட்டு டிஸ்போஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ்ஷு எப்படியாவது சரியாயிரும் நானும் வேண்டிகிட்டே இருக்கேன். பார்ப்போம், ஆனால் என்ன மருந்து போடாலும் சரியாக மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் பார்த்துட்டு என் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன போடலான்னு பார்த்தேன். சரி, சைக்கிளிங் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிட்டேன் சைக்கிளிங். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? மழை வந்துடக்கூடாதுங்க. சரினா நேற்று நைட்டு தான் செம்ம மழை. சரி, இந்த மழையெல்லாம் வரவே கூடாது. நம்ம சைக்கிளிங் போகும்போது இன்றைக்கி ஒரு சைக்கிளிங் வந்து நான் ஹைவேல போகலான்னு நினச்சேன். பார்த்தவங்களுக்கே தெரியும் எப்படி ஆங்கிள் கரெக்டாக எடுத்துருக்கானா இல்லை மாற்றி எடுத்துருக்கானா. அப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லாம் எடுத்தாங்க. எல்லாம் யாருக்காக? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க வியூலாம். அது நல்லா சொல்ல முடியல வாயில். பட் பயங்கர மாசாக இருந்துச்சு. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சைக்கிளில் போயிட்டு நல்லா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சைக்கிளிங் போகலான்னு நினச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்தேன்னா ஹைவே ஸ்டார்ட் பண்ணேன். ஹைவேலேருந்து அப்படியே தாம்பரத்துலேருந்து வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து அப்படியே அண்ணா நகர். இதுதான் என் டார்கெட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் பார்த்தவங்களுக்கே தெரியும். நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஆனால் எப்போ ஏர்போர்ட்டில் ஏற போகிறேன் தான் எனக்கும் தெரில. பார்க்கலாம், பார்த்தவங்களுக்கே தெரியும். சொன்னேன் 54.66 கிலோமீட்டர் முடித்தேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் எங்கள் அம்மா கொஞ்சம் வெளியே கூப்பிட்டாங்க. வாடா ஜிஆர்டி வரைக்கும் போய்ட்டு வரலாம். சீட்டு கட்டியிருந்தேன். அதான் நகை கடைக்கு போய்ட்டு சீட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறான்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ரேட் அதிகங்க. ஒரு வெள்ளி தட்டு 45,000 ரூபா சொல்கிறாங்க. என்னங்க விலைவாசி இப்படி இருக்குது? என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. சரி, கோயிலுக்கு வந்துட்டு மனசை ஆறுதல் படுத்தலாம், மனசை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு. வழக்கம்போல ஜிம்முக்கு போனோம்ல, லேட் ஆகிடுச்சு. அதான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மு கிளம்பும்போது அவ்வளோவா டிராஃபிக்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படியே ரோடு அமைதியாக இருக்குது. ஏன்னா மழை காலனால. ஆனால் ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை டிராஃபிக் இல்லையா? அதான் ஒரு ஆச்சரியம். நான் இப்படி தான் டெட் லிஃப்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. டெட் லிஃப்ட் எப்பவுமே நான் ஃபெயிலியர் வரைக்கும் போடுவாங்க. பட் ஐம் நாட் ஷுர் அடுத்தவங்களை பற்றி. ஃபெயிலியர் வரைக்கும் நான் போடுவேன். அப்புறம் பார்பிள் பைசெப்பில் ஒரு 3 sets 15, 12, 10. அப்புறம் ட்ரையில் வந்து ஓவர் ஹெட். இது ரெண்டுமே சூப்பர் செட்டாக போடுவேன். இது 3, 13, 12, 10. ஓகேவா? இது ரெண்டுமே சூப்பர் செட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பைசெப் கர்ல் அதுலேயும் 3 sets 15, 12, 10. நான் பையும் சரி ட்ரையும் சரி எப்பவுமே சூப்பர் செட் மட்டும் தான் போடுவேன். ட்ரைலையும் அதே மாதிரி தான். சிங்கிள் ட்ரையில் வந்து 15, 12, 10. பை ட்ரை மட்டுமே எப்பவுமே சூப்பர் செட்டாக போடுவேன். ஏன்னா அதை வந்து உங்களுக்கு நல்லாவே வேரியேஷன் ஹிட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் க்ளோஸ் grip ட்ரை அதில் வந்து 3 sets 15, 12, 10. அப்புறம் ஹேமர் அதுலேயும் ஒரு 3 sets 15, 12, 10. ஏன் நான் சூப்பர் செட் போடுறேன்னா அப்போ தான் சின்ன மசில் ஸோ ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். கடைசியாக கண்டிஷன் செக் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். தேங்க்ஸ் கைஸ். இந்த டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன்.